ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான். இந்த நியூ இயரில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் பார்த்தாலே போதும். அடுத்த ப்ளவுஸ் நீங்களே வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க. ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் மடிச்சிருக்கிற சைடு நம்ம சைடும் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸோட நம்மளோட செஸ்ட்டோட அளவை மார்க் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸில் நான் வந்து எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்க. அப்போ வந்து அவங்களோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டேப்பால் அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செஸ்ட்டோட அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவு கூட ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். மற்றபடி வந்து நம்ம வந்து நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டாலே போதும். ஒரு சிலவங்க வந்து ஒரு ஃபுல்லாக வந்து சைடில் வந்து நிறைய இருக்குது, அதனால் வந்து எனக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம். இப்போ நான் ப்ளவுஸில் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மள பேக் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நேராக ப்ளவுஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம்ல, அதுக்கு நேராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி கீழே மடிச்சடிக்குது, அதாவது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மடித்து திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்பு கிட்ட தூக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும் போதே இந்த விஷயத்தில் மார்க் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே வந்து 1 இன்ச் மடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இடுப்பு கிட்ட மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 போட்டு அதுக்கப்புறமேட்டா, அதாவது 4 ஃபோல்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஃபோல்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே டைமில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவில் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு மடித்து போட்டதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து வேணும் இல்லையா கிளாத்து, அதனால் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபுல்லாக எப்படி வந்து பேக்கில் வரைஞ்சிடும் அதையே வந்து நம்ம வந்து அடுத்து மடித்து போடும்போது அது மேலே வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கிங் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு, அடுத்தது கழுத்தோட அகலம், அடுத்து ஷோல்டரோட அகலம், இது வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும். நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆம்கோலோட டெப்த்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்றது தெரியாது. அதாவது ஆம்கோலுக்கு ஷோல்டர் கிட்ட இருந்து ஆம்கோலோட உயரம் வைப்போம் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து உங்களுக்கு ஒரு அளவுக்கும் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கை இவங்களோட ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியேவே நான் அப்படியே வந்து டாட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு அளவு சொல்கிறேன். எல்லாருக்குமே நார்மலாக ஒரு 30லேருந்து ஒரு 46 வரைக்கும் போடுற அளவுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து நீங்கள் வந்து 6 இன்ச்சிலேருந்து 6.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கும் மேலே ரொம்ப டீப்பாக வேணுன்றவங்களுக்கு 7, அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஷோல்ட்ரு வழிஞ்சு வரும். கண்டிப்பாக பேக் டாட் வந்து நாட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் வந்துட்டு இப்போ வரைஞ்சிட்டேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆம்கோல் டெப்த்துக்கிட்ட நான் வரைஞ்சேன் இல்லையா, அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆம்கோல் டெப்த்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு தெரியல அப்படின்னா கழுத்தோட அகலமும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரோட அகலத்தையும் ஒன்றா கூட்டிக்கிங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு அதோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணி ஆம்கோலுக்கு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5.5 இன்ச்சஸ் வந்தது. அதே அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இவங்களோட கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கேல் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கேலால் வரைஞ்சிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரவுண்டான ஏதாவது சிடி இருக்கும் இல்லையா, அது இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது பிளேட் அது மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அதை வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சதுக்கப்புறமா எப்படி வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல சுருக்கம் வரும். அதாவது வந்து ஷோல்டர்லேருந்து கை அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம ஆம்கோலோட உயரம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டர் எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆம்கோலோட உயரத்துலேருந்து ஆம்கோலோட செஸ்ட்டோட அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து
அளந்துக்கிட்டு அதில் நடுவில் வர பாயிண்ட்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இவங்களுக்கு வந்து அந்த ரவுண்டை அதை அந்த மாதிரியே வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டாட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பட்டியோட உயரம் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸில், அதாவது வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து பட்டி நல்லா இறக்கம் வேணும் அப்படின்றவங்க சிம்பிளான மெத்தடில் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு 6 வைக்கிறோம் இல்லையா, அப்போ மீதி இருக்கிற எவ்வளோ உயரம் வருதுன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த உயரம் அதாவது வந்து 6 இன்ச்சஸ். இப்போ இவங்களோட ப்ளவுஸோட உயரம் 13.75 வந்தது இல்லையா, அப்போ நான் 6 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டோட இறக்கம் வச்சுட்டேன். ஸோ அதிலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஹூக் பட்டிக்கு அந்த சென்டராக வரும் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அதோட உயரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து நம்மளோட பயத்துக்கு மேலே தான் நம்ம வந்து ஹூக் போடுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக வந்து போடுறதுக்கு 1 இன்ச்சு வந்து கீழே இருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது வந்து பட்டியோட உயரம் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் 1 இன்ச்சஸை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோட்டல் ஹூக் பட்டியை வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு தான் சென்ட்ரு டாட்டோட உயரத்தை வைக்கிறேன். இவங்களுக்கு வந்து சென்ட்ரு டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இவங்களோட டோட்டலோட ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 14. அதுலேருந்து 2 இன்ச்சஸ் மட்டும்தான் மைனஸ் பண்ணி சென்ட்ரு டாட்டுக்கு 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போ வந்து நீங்கள் வந்து பட்டியோட அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஹூக் போடுவோம் இல்லையா, அந்த இடத்த வந்து 3 இன்ச்சஸும் இடுப்பு கிட்ட ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அவங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அளவையும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு டாட் மட்டும் வைக்கிறதுக்கு நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 14 இன்ச்சஸ் அப்படி இருக்குன்னா இவங்களுக்கு சென்ட்ரு டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் வந்து வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உயரத்துலேருந்து 2 இன்ச்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கப் டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே கப் ஷேப் வந்து அமுங்கின மாதிரியும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பாகவும் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாக நான் முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தாக இருக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து வச்சுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியுமா புரியலையா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேகமாக பேசிகிட்டு போகிறேனா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்லோவாக சொன்னால் உங்களுக்கு புரியும்னா நான் இன்னமும் ஸ்லோவாகவே ஒரு பார்ட்டாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டிச்சிங் அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம வந்து ஸ்டிச்சிங் அளவு எவ்வளோ வந்து தைப்போம், அதாவது வந்து 1/4 இன்ச்சு வச்சு மிஷினில் தைக்கிறோம் அப்படின்னா 1/4 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன், அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் விட்டேனா போதும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து கைக்குழி ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆம்கோல் கிட்ட அந்த ஆழம் வந்து எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் கையில் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு எடுத்தால் போதும். டோட்டலாக 1 இன்ச்சு தான் மைனஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ரீசஸ் வராமல் இருக்கும். ஸோ பேக்லேயும் வந்து உங்களுக்கு ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டைமண்ட் நெக் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு அந்த நெக்லேயே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஏன் கட் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஹூக் போடும்போது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸாக முன்னாடி வந்து கேப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹூக்கு நீங்கள் வந்து தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹூக் வந்து நல்லா டைட் கிடைக்கும். ஷோல்டரும் வந்து நம்மளுக்கு வந்து வழிஞ்சி வராமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இவங்களோட பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து 4 ஃபோல்டிங்காக போட்டு கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் தான் கட் பண்ண முடியும், அடுத்தது பேக் பார்ட் கட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு நான் வந்து உங்களுக்கு வரைகிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வரையும் போது எனக்கு விருப்பமான எந்த மாதிரி நெக் மட்டும் நான் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி வந்து நான் ஒரு நெக்கு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ
வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நெக்கு வரைஞ்சிக்கங்க. ஸோ நான் ஃபுல்லாக நெக்கு வரைஞ்சிட்டேன். பட் இவங்களுக்கு 2 மாதிரியான நெக்கு வரைஞ்சிருக்கு இல்லையா, இதில் எந்த நெக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இந்த கட்டிங்கோட வீடியோ தான் இந்த ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி வெத்தலை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் நான் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஆல்ரெடி எனக்கு அளவு கொடுத்த ப்ளவுஸில் ஒரு டைமண்ட் நெக் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி மெத்தட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் வந்து இந்த மாதிரி நெக் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இவங்களோட ஸ்லீவோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் அளவுக்கு உயரம் இருந்தது. அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் ஸ்லீவோட அளவை நான் அளந்துக்கிட்டேன். இதே தான், ரொம்ப சிம்பிளுங்க ஸ்லீவ் வரைகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளவுஸில் வரைஞ்சிட்டு இப்போ எவ்வளோ ஸ்லீவோட அகலம் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவோட உயரத்தையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். இந்த இடத்த தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வேணும். ஸோ நான் ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கோடு, அதாவது ஆம்கோலோட ஃபுல்லாக ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அந்த சுற்றளவுக்கிட்ட நேராக ஒரு கோடு போட்டுட்டேன். இதிலிருந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அந்த கோடு போட்டதுக்கு சென்டராக ஒரு புள்ளி வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டாக வரல அப்படின்றவங்க கூட ஈஸியாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவு வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு 2 இன்ச்சஸ் வச்சுட்டு அந்த வளைவை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி கைக்கும் அதேமாரி அந்த 2 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம வளைவு எடுத்தோம் அப்படின்னு அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த ஷேப் வந்து ஷோல்டர் கிட்ட அந்த கைக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கும் செட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். இந்த லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு அவங்க கொடுத்தவங்க வந்து சால்வை இருக்குது இல்லையா, நம்ம வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் நம்ம வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சால்வை வந்து நிறையா கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அதிலேருந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணாங்க. பட் அந்த ப்ளவுஸ் வைக்காமல் நான் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து சாரீலேருந்து நான் வந்து கட் பண்ண ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அவங்களோட இந்த லைனிங்கோட அளவு வந்து வேறு ஒரு ப்ளவுஸு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்ததுனால இந்த ப்ளவுஸ் கூட வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வச்சு நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அளவுகள் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இந்த லைனிங்கில் வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரியும் இல்லாமல் இல்லை வந்து ரெக்டாங்கிள் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஷேப்பாக இருந்தது. ஸோ அதில் டிசைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்தால் மட்டும்தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஸ்லீவ் கட் பண்ண சைட்லேயே இந்த மாதிரி வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நானே நிறைய டைம் தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மாதிரினா டிசைன்ஸை வந்து மாற்றி வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதுக்காக நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன் வந்து எப்படி போட்டால் அழகாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் ஃபினிஷிங்கோட வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நான் தைச்சது ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஃபினிஷிங்கும் குட்டாக நான் தைச்சிருப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடெல்லாம் அதாவது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டி பீஸ்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட்டுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால கிளாத்லாம் நான் எடுத்து வச்சினேன். இன்னொரு விஷயம், பட்டி வந்து அட்டாச் பண்ணும்போது தச்சுட்டு ஒரு சிலவங்க கட் பண்ணுவாங்க. ஸோ இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்போ வந்து கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு சென்ட்ரு டாட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சென்ட்ரு டாட் எடுத்து ஒரு மடிப்பு மடிச்சிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே புரியும்னு நினைக்கிறேன். இது இப்படி வச்சுட்டு அப்படி வந்துட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டியோட ஷேப்பு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கா? இப்படி தான் நம்ம வந்து பட்டியை வந்து சிம்பிளாக வந்து மார்க் பண்ணணும். ரொம்ப போட்டு குழப்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிளியராக பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து வர 2025 பெஸ்ட்டு டைலராக ஆகிறதுக்கு உங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளாலையும் வந்து நிறைய வந்து நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோவாக அடுத்த வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ.
அட்வான்ஸ் ஹாப்பி